السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. خير الكلام كلام الله خير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அல்லாஹ்வுடைய இறையெல்லாம் பள்ளிவாசத்திலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹ்வுடைய அந்த ஜும்மாவுடைய நன்மைகளை எல்லாம் பெற வேண்டும், கடமையை நிறைவேற்றும் என்ற நல்ல நோக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தூய எண்ணத்தை கபூல் செய்து நாளை மறுமையில் நம்மை அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பானாக என வேண்டிய வண்ணமாக எனது இந்த ஜும்மாவுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்றைய தினம் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் அழகான ஒரு பயணம் அல்ல, சாதாரண பயணம் அல்ல, இது ஒரு பெரிய சரித்திரம். இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பாடசாலையாக அமைந்துள்ள இந்த ஹிஜ்ரத்து பயணத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற நல்ல இந்த ஹிஜ்ரத்தினுடைய சப்ஜெக்டை நாம் இந்த ஜும்மாவில் வைத்திருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசும்போது 4 விஷயங்கள் அடிப்படையாக அமைந்துள்ள அந்த விஷயத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். ஒன்றாவதாக சபர் என்றால் பொறுமை, அல்லாஹ்வுக்காக நாம் பொறுமை செய்ய வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்ல முறையில் அமைய வேண்டும். மூன்றாவதாக அல் ஹிர்சு அலல் முஸ்தக்பிலில் அஃலல், மிக மிக சிறந்த விஷயங்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு பேராசை இருக்க வேண்டும். நான்காவதாக சொல்லப்படும் போது தலபல் ஆலாவல் அக்மல், அதாவது மிக உயர்ந்த உன்னதமான பூர்ணமான விஷயங்களை சிறந்ததை தேடக்கூடிய விஷயமாக நம்முடைய எண்ணங்கள் அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஹிஜ்ரத்தினுடைய இந்த பாடம், இந்த சம்பவம், இந்த பயணம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இந்த பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழரும் உண்மையான நண்பரும் அவர்கள்தான் முதலில் ஆண்களிலே முதலாக ஈமான் கொண்ட சக தோழர். என்ன விஷயம் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான், இத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நன்மையான உண்மையானவர்களுடனே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளைக்கு இணங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த உண்மை தோழர் பயணிக்கின்றார்கள். இந்த
இந்த பயணத்துடைய சம்பவத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய வெற்றியை அடைகிறார்கள். அது பூரணமான அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் தவக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த முழு பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து அந்த பயணத்தை நடைப்பயணமாக பல நாட்களாக மேற்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மலையில் அவர்கள் ஒரு குகையில் ஒதுங்குகிறார்கள். சவுர் குகையில் ஒதுங்கக்கூடிய நேரத்திலே அந்த விரோதிகள் விரட்டி வந்த விரோதிகளுடைய காலடி பாதம் சப்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பயப்பட்டவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரசூலே அவர்கள் வந்தது மாதிரி தெரிகிறதே, சப்தம் கேட்கிறது என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. நாம் இங்கே இருவரல்ல, நம்முடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். லா தஹ்சன் என்றாலே கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். இன்னல்லாஹ் மஅனா, நம்முடன் அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதை போன்றே நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், மா வன்னுக்க பில் இஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. என்ன நினைக்கிறீர்கள், என்ன நினைத்துக் கொள்கின்றீர்கள், நீங்கள் இருவருமா இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மா வன்னுக்க பி இஸ்னைன், ரெண்டு பேருமா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அல்லாஹ்வே சொல்கிறான், அல்லாஹு சாலிசுஹுமா, அந்த ரெண்டு பேருடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இப்படிப்பட்ட அந்த ஈமானுடைய உறுதியும் அல்லாஹ்வுடைய உதவியும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு பயணத்தை மேற்கொண்ட அந்த விஷயம்தான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்து போகும்போது நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் என்று சொன்னால் என்ன? தன்னுடைய ஊரை, குடும்பத்தை, சொத்து சுகத்தை, உற்றார் உறவினரை எல்லோரையும் அவர்கள் இழந்து ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய பயணத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவிட வேண்டும் என்ற வாழ்க்கையை செலவிட வேண்டும் என்று அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பயணத்தை மேற்கொள்வதற்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்ளும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை திரும்பி பார்த்து சொல்லுகிறார்கள், லவ் அன்னக அஹ்ரஜக மின் மா ஹரஜது. மக்கமா நகரத்தை, புனிதமான நகரத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னை விட்டு, இந்த புனிதமான நகரத்தை விட்டு என்னை வெளியேற்றி கொண்டார்கள். அப்படி வெளியேற்றவில்லை என்று சொன்னால் மாஹரஜ், நிச்சயமாக நான் வெளியாகிருக்க மாட்டேன். என்னை ஒரு சூழ்நிலையில் என்னை வெளியேற்றி கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சம்பவத்தில் வருகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த புனித பயணம் ஏனென்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதம் முடிவடைந்து நம் உதுஹியாவுடைய அந்த பலியிடுதல் எல்லாம் நாம் நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருந்து அல்லாஹ்வுடைய நன்மைகளை எல்லாம் செய்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். சுமார் பிறை இந்த தினம் 5வது 6வது தேதியில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். ஏதோ ஒரு சில விஷயத்தையாவது நாம் தெரிந்து கொள்வோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும்போது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல்லர் மின்ஹா அர்பஅத்து ஹுருமன் தாலிக தீனுல் கய்ம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே மாதங்களுடைய எண்ணிக்கை இஸ்னா அஷர் 12 மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபிலே யோம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல்லர், வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் அனைவரைக்கும் வருடங்களுடைய மாத எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அர்பஅத்துன் ஹுருமன், அதிலே 4 மாதங்கள் சங்கைக்குரிய சிறப்பான மதிப்பு வாய்ந்த மாதங்கள் என்று சொல்லுகிறான். இதை சொல்லும் போது இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்லும் போது அதில் வரக்கூடிய அத்தியாயங்கள், அதில் வரக்கூடிய வசனங்களை பற்றும் போது அடிப்படை விஷயங்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருப்பான். அதனுடைய முழுமையான பொருளும் அதிகமான விளக்கங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த 4 மாதங்களை பற்றி எந்தெந்த மாதங்கள் என்று திருமறை குர்ஆனிலே குறிப்பிடவில்லை. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸனத்து இஸ்னா அஷர ஷஹ்ரன், மாதங்கள் 12, மின்ஹா அர்பஅத்துன், அந்த மாதங்களிலேயே
வருடத்தில் மாதங்கள் 12, அந்த மாதம் 12 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சலாசுன் முத்தவாரியாத்துன், அதாவது 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதமாகவும், ரஜபுன் முஹர்ரும் அல்லதி பைனல் ஜுமாதா வ ஷஅபான், 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதம். எந்த மாதங்கள் எல்லாம்? துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இப்படி 3 மாதங்களும். இன்னொரு மாதம் ரஜபுன் முஹர்ரம் அல்லதி பைனல் ஜுமாதா வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஷஅபானுக்கும் ஜமாதுல் அவ்வல் ஆஹிருக்கும் இடைப்பட்ட அந்த மாதம்தான் ரஜபு மாதம் என்று, ஷஹ்ருல்லாஹி, அது அல்லாஹ்வுடைய மாதம், அந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். இப்படி 4 மாதங்கள் சொல்லும் போது ரமலான் மாதம் அதுவும் உண்மையான, அது அதிபயங்கரமான நன்மைகளை ஈட்டு தரக்கூடிய மாதமாக இருந்தாலும், இந்த 4 மாதத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம் என்று சொன்னால், யுத்த காலங்களில் போர் புரியாமல் நாம் தடுத்துக் கொள்ளக்கூடிய மாதங்களாக இருக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி 4 மாதங்களை சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட மகத்துவம் வாய்ந்த முக்கியமான மாதங்களாக இருந்தாலும், இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே சங்கைக்குரியது என்ற அர்த்தம். ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள், பொருள்கள் இருப்பதை கொண்டு முஹர்ரம் என்றாலே மிக மதிப்பு வாய்ந்தது என்பதாகத்தான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இப்படி 4 மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இந்த 4 மாதங்களிலே எப்படி இந்த ஹிஜ்ரா, இந்த வருடம் எப்படி ஆரம்பித்தது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே 12 மாதங்கள் அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்த காலத்திலே தீர்மானிக்கப்பட்டு விட்டேன், அந்த லவ்ஹுல் மஹ்பூதிலே அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே பதிவு செய்து விட்டேன் என்று சொல்கிறான். ஆனால் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு அரசர்களும், ஒவ்வொரு கண்டுபிடிப்பாளர்களும் அவர்கள் தாண்டோண்டித்தனமாக அவர்களுக்கு தோணியது பிரகாரம் ஒவ்வொரு வருடத்துக்கு இத்தனை மாதங்கள் என்று கணித்து வைத்திருந்தார்கள். சுமார் கிபி 1582 கிர்கோரியன் என்ற கத்தோலிக்க போப் ஆண்டவர் தான் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று 12 மாதங்களை கண்டுபிடித்து இப்படித்தான் வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தார். அதற்கு முன்னால் ஒரு காலகட்டத்தில் 304 நாட்களை கொண்ட 10 மாதங்கள் தான் ஒரு ஆண்டு என்று கணித்து வைத்திருந்தார்கள். அதை போன்று இன்னும் ஒரு காலத்தில் 455 நாட்கள் தான் 15 மாதங்கள், இதுதான் ஒரு வருட காலம் என்று கணித்து வைத்திருந்தார்கள். இதெல்லாம் தவறாகவும் குழப்படியும் ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் கிபி 1582 அந்த கிர்கோரியன் சொல்லக்கூடிய அந்த கண்டுபிடிப்பாளர் கத்தோலிக்க போப் அந்த ஜனவரி, பிப்ரவரி என்று 12 மாதங்களை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவர் கண்டுபிடித்த காலம் ஏறக்குறைய 16ஆம் நூற்றாண்டில். அதே நேரத்தில் இந்த 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் சுமார் 6ஆம் நூற்றாண்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் தான், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நேரத்திலே நான் இதை தீர்மானித்து விட்டேன் என்று என்னுடைய பதிவேட்டிலே பதிவு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அதுதான் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே 12 மாதங்கள் ஆண்டுக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கண்டுபிடிப்பினுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த வார்த்தை உண்மையானதுதான். இது திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்று பறைசாட்டக்கூடிய விஷயங்களில் இது ஒரு இன்றியமையாத முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வருடத்திற்கு 12 மாசங்கள் இருப்பது கூட இதுதான் ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிபி 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்த இவர் இப்போது கண்டுபிடித்ததற்கும் 6ஆம் நூற்றாண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் சுமார் 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த விஷயம் திருமறை குர்ஆனிலே ஆராய்ச்சியாளர்களால் கண்டு அதிசயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வருடத்துக்கு 12 மாதம் என்று நாம் சாதா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது. அது மட்டுமல்ல, இந்த ஹிஜ்ரா, இந்த ஹிஜ்ரி முஹர்ரம் எப்படி இது ஆரம்பமானது அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே இப்போ ஆங்கிலத்திலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்றோ, தமிழில் ஆனி, ஆடி இப்படி என்று வரிசைப்படுத்தியதை போன்று இந்த அரபியிலும் நம்முடைய இஸ்லாமிய ஆண்டும் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் இப்படி வரிசைப்படுத்தி இருக்கின்றார்கள்.
ஆனால் ஏன் முஹர்ரத்தை ஆரம்பப்படுத்தினார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சமயம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் பின்னால் அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றுமே இல்லை. அதாவது ஆண்டு எந்த ஆண்டு என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த மாதத்தில் எந்த தேதியில் இது தொடர்பு கொண்டோம், எந்த ஆண்டு எந்த மாதத்தில் எந்த தேதியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று சொல்வார்களே தவிர எந்த ஆண்டில் என்று யாரும் ஒரு நிர்ணயிக்க முடியவில்லை. ஆனால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் யுத்த காலத்தில் கலந்து கொண்டார்கள் அல்லவா, அந்த நாளை வைத்து அதற்கு முன்னால் அதற்கு பின்னால் இப்படிதான் கணித்துக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலத்தில் அதிகமான தபால் தொடர்புகள் எல்லாம் வந்து ஏகப்பட்ட தபால்கள் இருக்கும் போது இந்த தபால்கள் எப்போது வந்தது, எந்த ஆண்டு வந்தது என்று அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் மாதமும் தேதியில்தான் இருக்கே தவிர எந்த ஆண்டு என்று கணிக்க முடியவில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா மூத்த சஹாபாக்கள் மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் அழைத்து ஆலோசனை பெறுகிறார்கள். என்ன செய்வோம், நம்ம ஆண்டு நிர்ணயிக்க வேண்டுமே, எந்தெந்த ஆண்டு எப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு காலகட்டத்தை குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாம் ஆண்டாக ஆரம்பிப்போம். இன்னொருவர் சொன்னார் பத்ர் யுத்தம் எப்போது நடந்ததோ அதை நாம் ஆண்டாக நினைப்போம். ஒருவர் சொன்னார் உஹது யுத்தத்தை ஆண்டாக நினைப்போம். ஒருவர் சொன்னார் ஹிஜ்ராக்கு முன் ஆரம்பிப்போம், ஒருவர் ஹிஜ்ராக்கு பின் ஆரம்பிப்போம் என்று எல்லாருடைய ஆலோசனையை பெற்றுவிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்களோ அதை நாம் ஆண்டாக ஆரம்பிப்போம் என்று சொன்னதும் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த நாளையிலிருந்து ஹிஜ்ரா வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது. இன்றைய தினம் ஹிஜ்ரா என்றால் 1446 வருடமாக இப்போது எல்லாரும் சொல்லப்படுகிறது. எல்லாரும் திருமண கார்டில் ஜனவரி 2004 ஜனவரி 5 பிப்ரவரி 6 ஹிஜ்ரி 1446 என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் என்ன அதை பற்றியுள்ள சம்பவம் நமக்கு தெரியுமா? இந்த ஹிஜ்ரத் பயணம் என்ன, எங்கே சென்றார்கள், எதற்காக ஹிஜ்ரத் போடுகிறோம் என்று யாருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டு அவர்களுடன் உத்தம சஹாபாக்களும் மேற்கொண்டுதான் அந்த தியாக பயணத்தை மேற்கொண்ட விஷயத்தை தான் நினைவுக்காக அந்த ஹிஜ்ரத்தை ஹிஜ்ரி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அரபி மாசத்தை அரபி வருஷத்தை புத்தாண்டு இஸ்லாமிய புத்தாண்டு என்று கொண்டாடுவதற்கு எங்கும் நமக்கு அனுமதி இல்லை. 2 பெருநாட்களை தவிர வேற எந்த கொண்டாட்டமும் நமக்கு கிடையாது. ஏனென்றால் இது உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வருடங்களை நம்முடைய தேதி ஆதாரபூர்வமாக ஆக்குவதற்கு அதை கழித்தார்களே தவிர நாம் கொண்டாடுவதற்கு இல்லை. அதே நேரத்தில் முஹர்ரம் மாசத்தை சொல்லும் போது முஹர்ரத்தில் பிறை 9 பிறை 10 இந்த 2 தினங்களும் நோன்பு பிடிப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போதும் பிறை 10க்கு நோன்பு பிடித்துக் கொண்டே இருந்தார்கள். அடுத்தது மதீனாவுக்கு வந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கிறார்கள். அங்கே மதீனாவில் சில யூத தோழர்களை பார்க்கிறார்கள், அவர்களும் நோன்பு வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்களே என்ன விஷயம் என்று. உடனே அந்த யூத தோழர்கள்லாம் சொன்னார்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே காப்பாற்றப்பட்ட நாளாக இருப்பதால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை விடவும் நாங்கள் அல்லவா அதற்கு மிக தகுதியாய்ந்தவர்கள் என்று சொல்லி தொடர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே தாங்கள் கூறுவீர்கள் அல்லவா எல்லா விஷயத்திலும் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவீர்களே, அவர்களும் பிறை 10க்கு நோன்பு வைக்கிறார்கள், நாமும் பிறை 10க்கு நோன்பு வைக்கிறோமே என்று சொல்ல நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்து உயிருடன் இருப்பேனேயானால் ஹயாத்துடன் இருப்பேனேயானால் அடுத்த ஆண்டு முதல் பிறை 9ம் பிறை 10ம் 2 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சராசரியாக சுமார் 2 மாதங்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு ஒன்று பிடித்திருந்தாலும் நம்மவர்களுக்கு கட்டளை பிறை 9ம் 10ம் நிச்சயமாக நாம் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தின அந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிப்பதனால் ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மட்டுமில்லை, இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்குவதற்கு முன்னால்
இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நோன்பே கடமையாக்கப்பட்டதாகவும் பின்புதான் ரமலானிலே மாற்றியமைக்கப்பட்டதாகவெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு ஓரளவு இந்த ஹிஜ்ராவினுடைய முஹர்ரத்தினுடைய அருமை பெருமைகளையும் இந்த தியாகங்களை எல்லாம் நாம் உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கிணங்க நம்முடைய நல்ல அமல்களை, நம்முடைய நோன்பை, இன்னபிற நல்லமல்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்துடன் நம்முடைய ஈமான் உறுதியாக அல்லாஹ்வுக்காக செய்து எல்லாம் அல்ல அல்லாஹ்விடத்திலே நல்ல நற்கூலியை பெற வேண்டும் என கூறி எனது முதல் ஜும்மாவுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன்.